என்ன ஏதுங்கிற டீடைல்ஸ் படிச்சாச்சு. யார் எவ்வளவு கோட் பண்ணிருக்காங்கிறதையும் படிச்சாச்சு. கோட் பண்ணிருக்கிற அமௌண்டோட அடிப்படையில இந்த 9 ப்ராஜெக்ட்ஸையும் ராஜசேகரோட ஆர்எஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு ஒதுக்குறதா கார்பரேஷன் தீர்மானிச்சிருக்கு. இது சம்பந்தமான ஃபர்தர் டிஸ்கஷன்ஸ் எப்போ என்னங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு தகவல் கொடுப்போம். யாருக்காவது ஏதாவது கேட்கணுமா? இதை ஒத்துக்க முடியாதியா? நீங்க திட்டம் போட்டு ஏதோ ஃப்ராட் பண்ணிருக்கீங்க. இது செல்லாது. ஏற்கனவே கவரை பிரிச்சிருக்கீங்க. யாரை ஏமாத்த பாக்குறீங்க? யோ, வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாதயா. எல்லாம் ப்ராப்பரா தான் நடக்குது. யோ, என்னையா ப்ராப்பரா நடக்குது? வீட்டுக்கு பொட்டி வந்து சொல்லிட்டு போயா. ஏய், தேவையில்லாம பேசக்கூடாது. மரியாதையா உட்காரு. யோ, கமிஷனர் ஆபீஸ், நான் கார்பரேஷன் கமிஷனர் பேசுறேன். இங்க பெரிய ரகளையா இருக்கு மேடம். ப்ளீஸ் உடனே புறப்பட்டு வாங்க மேடம். ப்ளீஸ் சீக்கிரம் வாங்க மேடம். வா கிளம்பலாம். அப்பா இங்க நிக்கிறது ஆபத்துரா. எப்படி இருந்தாலும் போலீஸ் வந்துரும். வா கிளம்பலாம். வா 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 வண்டி எடு. இதுனா மூளையில பலம் இருந்தா வேலையில தப்பு வராது. ஆடு கோழின்னு தின்னுட்டு உடம்புல பலத்தை மட்டும் வளர்த்து வச்சுக்கிட்டு இருந்தா அது நம்ம தொழில சரிப்பட்டு வராதுரா. அடியாட்கள்லாம் செட் ப்ராப்பர்ட்டி தான். அறிவு தாண்ட ஆயுதமா இருக்கணும். ஆளை வச்சு அடிக்கிறவன் திரும்ப அடி வாங்கறதுக்கும் தயாரா இருக்கணும். அப்ப விழுற அடி லேசுப்பட்ட அடியா இருக்காதுரா. ஏய் ஏய் கம்முனரு. பொண்ணு போலீஸ்காரிங்கிற மிதப்பில பேசுறாம. நான் நினைச்சேன்னா நீ இல்ல, உன் பொண்ணு இல்ல, உன் வம்சத்தை இந்த ஊரை விட்டு துரத்திடுவான்டானா. என்கிட்ட உன் வேலையை காட்டுற. டேய் மருது, வார்த்தை தப்பா போயிட்டு இருக்கு. சொல்லி வை உன் அப்பங்கிட்ட. ஒவ்வொரு வார்த்தைக்கு நீங்க பதில் சொல்லி ஆக வேண்டியிருக்கும். சாக்கர் அடைச்சி போடா சுண்டைக்காப்பாயில. உன்கிட்ட என்னடா நியாயம் பேசிக்கிட்டு? டேய், உன் பொண்ணு என்ன நியாயம் சொல்றா நான் பாத்துக்கிறேன்டா. இவன் கிடக்குறா, நீ வாடா. வணக்கம்மா. வணக்கம். வாங்க. குட் மார்னிங் ரஞ்சனி. ஒரு சேர் எடுத்து போட்டு உட்கார்றா. சம்பந்தப்பட்டவங்க நீங்க 2 பேர் மட்டும் உள்ள இருங்க. மத்தவங்க எல்லாம் வெளியில போங்க. ரஞ்சனினா ப்ளீஸ் வெயிட் அவுட்சைட் மை ஆபீஸ். ஐ வில் கால் யூ லேட்டர். நீ வெளியே வெயிட் பண்ணு. நீங்க உட்காரலாம்.
சொல்லுங்க. ரஞ்சனி, டெண்டர் பிரிக்கிற இடத்துல ஆளுங்களோட வந்து கலாட்டா பண்ணவன் இவனும் இவனோட ஆளுங்களும் தான். வெயிட் மிஸ்டர் ராஜசேகர், நீங்க பேசிட்டு இருக்கிறது இந்த ஏரியா ஏஎஸ்பியோட. அது உங்களுக்கு முதல்ல ஞாபகம் இருக்கட்டும். அப்படி சொல்லுங்க ஏஎஸ்பி மேடம். பொண்ணு போலீஸ் ஆகிட்டா ஊரே தனக்கு சொந்தம்னு குதிச்சிட்டு இருக்கான். நமக்கு நியாயம் தான் முக்கியம். இங்க பாருங்க மேடம், என் மேல எந்த தப்பும் இல்ல. கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? நீங்க சொல்லுங்க சார். கார்ப்பரேஷன் ஆபீஸ்ல கலாட்டா பண்ணது இவரோட ஆளுங்க, அடி வாங்கிட்டு நின்னவங்க என்னோட ஆளுங்க. எப்படி நீங்க என்னோட ஆளுங்களையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணுவீங்க? பப்ளிக் நியூசன்ஸ் நடக்கும்போது சம்பந்தப்பட்ட எல்லாரையும் அரெஸ்ட் பண்றது ஒரு போலீஸ் ஆபீசரோட கடமை. நான் என்னோட கடமையை சரியாதான் செஞ்சிருக்கேன். எஃப்ஐஆர் ரெடி ஆயிட்டு இருக்கு. நீங்க சொல்ல வேண்டியதை கோர்ட்ல வந்து சொல்லுங்க. பட் உங்க ஆளுங்க கலாட்டாவை ஆரம்பிக்காததுனால அவங்கள ஜாமீன்ல விடுறதுல எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. நீங்க தாராளமா அவங்கள கூட்டிட்டு போலாம். இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசி என்ன ஃபார்மாலிட்டிஸோ அதை முடிச்சிட்டு நீங்க கூட்டிட்டு போலாம். ஆனா டெய்லி ஸ்டேஷனுக்கு வந்து கையெழுத்து போடணும். சம்மன்ஸ் வரும்போது கோர்ட்டுக்கு போகணும். That's all in your part. And next. இத பாருமா, நீ தப்பு பண்ற. சண்டையை ஆரம்பிக்கிறத விட சண்டையை தூண்டுறதுதான் பெரிய தப்பு. சும்மா கிடக்கிறவங்களை யாராவது போட்டு அடிப்பாங்களா? இதெல்லாம் நீங்க கோர்ட்ல பேச வேண்டிய ஒரு விஷயம். மிஸ்டர் சாமியப்பன், உங்க ஆளுங்க கார்ப்பரேஷன் ஆபீஸ்ல பூந்து கலாட்டா பண்ணிருக்காங்க. இவங்களோட ஆட்களை போட்டு அடிச்சிருக்காங்க. That's true. அவங்க கலவரத்தை ஆரம்பிச்சதுனாலதான் இஷ்யூ பெருசாயிடுச்சு. நிச்சயமா என்னால அவங்கள பெயில அனுப்ப முடியாது. இத பாருமா, நீ ஆழம் தெரியாம விளையாடுற. சட்டம் படிச்சுட்டோங்கிற திமிர்ல பேசுற. உன் இடத்துல வேற ஆபீசர் இருந்திருந்தா 2 பேருக்கும் பெயில் கொடுத்திருப்பாங்க, இல்லன்னா 2 பேரை விட்டுருப்பாங்க. மிஸ்டர் சாமியப்பன், எது சரி எது தப்பு எது சட்டத்துக்கு கட்டுப்பட்டதுன்னு எனக்கு தெரியும். நீங்க எனக்கு கிளாஸ் எடுக்க வேண்டாம். உங்க ஆளுங்க மாட்டை அடிக்கிற மாதிரி இவங்க ஆளுங்களை அடிச்சிருக்காங்க. 2 பேருக்கு மண்டை உடைஞ்சு ஹாஸ்பிடல் அட்மிட் ஆயிருக்காங்க. நாளைக்கு அவங்க செத்தா நீங்களா பதில் சொல்லுவீங்க? எப்படி உங்க ஆட்களை நான் வெளியில விட முடியும்? நல்லா கேளுங்க ஏஎஸ்பி மேடம், இதுக்கு தான் சின்ன வயசுலயே நல்லா படிடான்னு பெரியவங்க முட்டிப்பாங்க. படிக்காத தற்குறிக்கெல்லாம் சட்டம் தெரியுமா, புண்ணாக்கு தெரியுமா? தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரன்னு ஆளாளுக்கு தாதான்னு சுத்திக்கிட்டு இருக்காங்க. மிஸ்டர் ராஜசேகர், உங்க விஷயம் முடிஞ்சிருச்சுல, நீங்க வெளியில போலாம். பெயில் அப்ளை பண்ணிட்டு உங்க ஆட்களை கூட்டிட்டு போயிட்டே இருங்க. தேவையில்லாம இங்க இருந்து பிரச்சனை பண்ணாதீங்க. சரி மேடம், வரட்டுமா? பேசி முடிச்சிட்டு வந்து போன் பண்ணு. தப்பு பண்றீங்க மேடம், ரொம்ப பெரிய தப்பு பண்றீங்க. நான்சென்ஸ். என்ன செய்றோம் எதுக்கு செய்றோம்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த சீட்ல உட்கார்ந்துட்டா நீங்களோ அவரோ எனக்கு முக்கியம் இல்ல. சட்டம் என்ன சொல்லுதுன்னு மட்டும்தான் நான் பாப்பேன். இந்த ஊழ உதாரெல்லாம் வேற எங்கேயாவது போய் வச்சுக்குங்க. ரஞ்சனி, சாமி அப்பனை பத்தி உனக்கு தெரியாது. தெரிஞ்சிக்காம இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு நல்லது. வெளியில போங்க சார், இல்லனா பிசிய கூப்பிட்டு உங்களை வெளியில தள்ள சொல்லுவேன். ரஞ்சனி, கார்ப்பரேஷன் டெண்டர் விஷயத்துல உங்க பர்சனல் இன்ட்ரெஸ்ட் தலையிட்டதுனால தான் இத்தனை பிரச்சனை காரணம் நான் நினைக்கிறேன். I never thought you would do like this. சார், என்ன சார் சொல்றீங்க? எனக்கு புரியல. என்னோட பர்சனல் இன்ட்ரெஸ்டா? சார், என்ன சார் அர்த்தம் இதுக்கு? டெண்டர் நடக்கிற இடத்துல கலவரம் நடந்ததுக்கு அப்புறம் தான் நான் போலீஸ் ஃபோர்ஸை ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அது வரைக்கும் அப்படி ஒரு டெண்டர் ஓபனிங் இருக்குன்னு எனக்கு தெரியாது சார். Don't try to lie, ரஞ்சனி. உங்க அப்பாவுக்கு ஃபேவரா பண்ணி கொடுக்க சொல்லி கமிஷனருக்கு நீங்க ஃபோன் பண்ணல? ஓ மை காட். என்ன சார் எல்லாத்தையும் கேட்டுட்டு பேசாம இருக்கீங்க? நான் எப்ப சார் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன்? என்ன மேடம் சொல்றீங்க நீங்க? நீங்க ஃபோன் பண்ணி சொன்னதால தான் உங்க அப்பாவுக்கு ஃபேவரா எல்லாத்தையும் மாத்தினேன். அதனால தான் சார் பெரிய கலாட்டாவே ஆயிடுச்சு. ஏஎஸ்பியை சொன்ன பிறகு செய்யாம இருக்கிறதா, செஞ்சுட்டு பிரச்சனை வந்தா என்ன பண்றதுன்னு சொல்லி பெரிய குழப்பத்துல இருந்தேன் சார். நான் ஒன்னும் ப்ராப்ளம் வராது, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு உங்க சொன்னதுனால தான் சார் நான் செஞ்சு கொடுத்தேன். இப்ப என்னடானா பேசவே இல்லைங்கிறாங்க. நான்சென்ஸ். ஏன் சார் இப்படி அபாண்டமா போய் சொல்றீங்க? சார், இவர் சொல்றதை நீங்க நம்பாதீங்க. இவர் தானா பேசல, யாரோ தூண்டி விட்டு கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி எனக்கு தெரியுது. Will you please stop it?
நீங்க பேசுனதா அவரே தான் சொல்றார். நீங்க உங்க வீட்ல இருந்து அவருக்கு ஃபோன் பண்ணது, உங்க லேண்ட்லைன் நம்பர் அவருடைய மொபைல்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. யாருக்கும் எதுவுமே தெரியாதுன்னு நீங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்காதீங்க. நோ சார், சத்தியமா இல்ல. நான் யாருக்கும் ஃபோன் பண்ணவே இல்ல. என்ன நம்புங்க சார். இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு. நான் அந்த மாதிரி எல்லாம் யாருக்கும் ஃபேவரா பண்றதோ இல்ல ரெக்கமெண்ட் பண்ற ஆளோ இல்ல சார். நான் அப்படித்தான் உங்களை நினைச்சேன். ஆனா நடந்ததெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது உங்களை ஓவர் எஸ்டிமேட் போட்டுருக்கோம் எம்எல்ஏ எனக்கு சந்தேகமா இருக்கு. இல்ல சார், அப்பா அம்மா குடும்பம் இது எல்லாத்தையும் என் டியூட்டிக்கு முன்னால ஒரு துரும்பா பாக்குறவனா? கேவலம் ஒரு டெண்டர் விஷயத்துல நான் இப்படி நடந்திருப்பேன்னு எப்படி சார் நீங்க நம்புறீங்க? நம்புறது நம்பாததெல்லாம் இங்க பிரச்சனை கிடையாது. சம்பந்தப்பட்ட கமிஷனரே உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. We have strong evidence against you. இதுக்கு மேல நம்பிக்கை ஒன்று குறுக்க வர்றதுக்கு சான்ஸே இல்ல. எனிவே, நீங்க செஞ்சது ஒரு குற்றம். உங்க மேல டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் எழுதியிருக்கேன். கூடிய சீக்கிரமே உங்க மேல ஆக்ஷன் எடுக்க சொல்லி எனக்கு ஆர்டர் வரும். and I will make it. You may go now. சார் ப்ளீஸ் என்ன நம்புங்க. சத்தியமா நான் எந்த தப்பு செய்யல சார். நான் யாருக்கும் ஃபோன் பண்ணல. இதுல வேற ஏதோ something. I said you may go now. Yes sir. அம்மா. சொல்டா. அப்பா. ஆமா, நான் அப்புறம் பேசுறேன். அம்மா. என்ன ரஞ்சினி, என்ன நீ பிரச்சனை? பேசாதேனா, நீ பேசாத. ஹே ரஞ்சினி, என்ன விஷயம்? எப்படி இருக்க? என்னாச்சு? நம்ம வீட்ல இருந்து நான் பேசுற மாதிரி கார்ப்பரேஷன் ஆபீஸ்க்கு யார் ஃபோன் பண்ணது? நம்ம வீட்ல இருந்தா என்ன நம்பர் வந்தது? நம்ம வீட்டோட லேண்ட்லைன் நம்பர் வந்திருக்கு. நம்ம வீட்டு லேண்ட்லைன் நம்பரா? ஏய், நீ ஏதாவது பண்ணியாடா? நான் எதுக்குப்பா அந்த மாதிரி பேசுறேன்? நீ ஏதாவது பண்ணியா? நானும் பண்ணலையே. இப்ப நீங்களா உண்மையை சொல்ல போறீங்களா இல்ல இந்த நிமிஷமே நான் வீட்டை விட்டு வெளியில போட்டுமா? என்னம்மா, என்னாச்சு? என்னென்னமா பேசுற? நான் கேட்ட கேள்விக்கு எனக்கு பதில் வேணுமா? கமிஷனருக்கு நான் பேசுற மாதிரி ஃபோன் பண்ணி டெண்டரை அப்பாவுக்கு ஃபேவரா மாத்த சொல்லி ஃபோன் பண்ணது யாரு? ரஞ்சினி கண்ணா, டென்ஷன் ஆகாத. ஜஸ்ட் ரிலாக்ஸ். என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன். நிறுத்துங்கப்பா, நிறுத்துங்க. இவ்ளோ கேவலமான ஆளா நீங்க இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. அப்புறம் உங்களோட எல்லா அசிங்கத்துக்கும் என்னோட அம்மா, என்னோட அம்மா நீங்க நீங்க உடனே இருக்கீங்க. ஏய், என்னடி விட்டா பேசிட்டு போயிட்டே இருக்க? போலீஸ்காரினா என்ன புதுசா பெருசா கொம்பா முளைச்சிருக்கு? இந்த பார், பிறந்ததுல இருந்தே இதான் உன் வீடு. இவங்க தான் அம்மா, அவதான் அப்பா. ஞாபகம் இருக்கா? இங்கதான் நீ தின்னு வளர்ந்துருக்க. அத மறந்துடாத. அதான் எனக்கு வெக்கமா இருக்கு. இப்படி ஒரு இடத்துல பிறந்து வளர்ந்து நான் எதுக்கு ஐபிஎஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு வேதனையா இருக்கு. உங்க இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் பத்தி தெரிஞ்ச அன்னைக்கே நான் வேலையை ரிசைன் பண்ணிடுறேன்னு சொன்னேன். என்ன சமாதானப்படுத்துற மாதிரி நடிச்சிட்டு இன்னைக்கு இப்படி ஒரு கேவலத்தை செஞ்சிருக்கீங்களே. இதனால டிபார்ட்மெண்ட்ல எனக்கு எவ்வளவு அவமானம் தெரியுமா? டிஐஜி என்ன நிக்க வச்சு நாக்க பிடிக்கிற மாதிரி கேள்வி கேக்குறாரு. பக்கத்துல இருக்கிறவங்க ஜாடையா பேசி என்னை கேவலமா பாக்குறாங்க. இதுக்காகவாப்பா என்ன போலீஸ் வேலைக்கு அனுப்புனீங்க? இதுக்காகவா இவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன ஐபிஎஸ் படிக்க வச்சீங்க? எதுக்காக எதுக்காக என்ன போலீஸ் ஆக்கணும்னு நினைச்சீங்க? திருடனும் போலீஸும் எந்த காலத்திலயும் ஒரே வீட்ல நிம்மதியா இருக்க முடியுமா? முடியாது. வாய மூடி. வார்த்தையை கொட்டிட்டா அப்புறம் அள்ள முடியாது. உங்க அப்பா தான் எல்லாத்தையும் மாத்திக்கிறேன்னு சொல்றாருல, அப்புறம் என்ன? இன்னைக்கே சந்தி சிரிச்சிருச்சேமா. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? ஏமா, உனக்கு வெக்கமா இல்ல? நான் பேசுற மாதிரி போன் பண்ணி உன் புருஷனுக்கு ஹெல்ப் பண்றதுன்னு நினைச்சிட்டியா? நீ பெத்த பொண்ணு அங்க தலை குறிஞ்சி அவமானப்படுறது உனக்கு பெருசா தெரியல இல்லமா? ரஞ்சனி, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. இந்த டெண்டர்ல தோத்து போயிட்டா
யாரும் நம்மள மதிக்க மாட்டாங்க. வேற வழி இல்லாம தான் உங்க அப்பா என்கிட்ட அப்படி ஒரு உதவி கேட்டப்போ நான் செய்ய வேண்டியதா போச்சு. ரொம்ப நல்லா இருக்கு. தாலி கட்டின புருஷன் ஒரு நல்ல காரியத்துக்கு உதவ சொல்லி கேட்டா நீ கண்ணை மூடிட்டு கிணத்துல குதிச்சிருந்தாலும் நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனா அவரோட கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ்ல பங்கெடுத்துக்க சொல்லி கேட்டா அத கூட சந்தோஷமா செஞ்சு கொடுப்பியா? எங்க இருந்துமா உனக்கு இப்படி ஒரு மனசு வந்துச்சு? தப்புதாம்மா, என்ன மன்னிச்சிரு. இந்த ஒரு தடவை இத பெருசா எடுத்துக்காம விட்டுடு. இனிமே இப்படி நடக்காது. ஈஸியா சொல்லிட்டீங்கப்பா. ஆனா நான் பட்ட அவமானத்துக்கு சாகுற வரைக்கும் பதில் தேடிக்கிட்டே தான் இருக்க போறேன். நாளைக்கு என் மேல என்கொயரி வரப்போகுது. டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் எடுக்க போறாங்க.